விவிஎம் மசாலா பொருள் இது வந்து சொந்தமாக நாங்கள் தயார் பண்ணது. இந்த பவுடர் இது நான் செஞ்சவங்கள்ட்ட காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதை எல்லாமே கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நம்ம காய் என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஆயில், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மல்லித்தலை, தேங்காய் விழுது, தக்காளி, ஆனியன், சால்ட்டு, இந்த மசாலா பொருள். இப்போ அவங்க செய்கிறதையும் பாருங்கள். நீங்கள் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடு எண்ணெய்னா ஒரு பட்டை, 2 கிராம்பு, அடுத்தது சோம்பு. சோம்பு நல்லா கலந்தோன்னா அடுத்தது ஆனியன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அடுத்தது தக்காளி கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இது காய் எல்லாத்தையும் போட்டு காய் வந்து அரை வேக்காடு வெந்தோன்னா தான் நம்ம மசாலா தூள் போடணும். அதான் காய் கொஞ்சம் வேகும். உப்பு ரொம்ப போடக்கூடாது. காய் வேகிறதுக்கு கம்மியாக போடணும். இது 5 நிமிஷம் வேகணும் காய். காய் நல்லா வெந்துருச்சு, பாதி வெந்துருச்சு. அரை வேக்காட்டில் எடுத்துருக்கோம். உப்பு வந்து 1/4 ஸ்பூன் தான் போட்டேன் நான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேன். மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ஒரு கொதி வரணும். அப்போ காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் விழுத ஊற்றணும். இப்போ மறுபடியும் மூடி வைக்க போகிறேன். நல்லா காய் வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணும், தேங்காயை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த தேங்காய் நம்ம தேவைப்படுறது இது எவ்வளோனாலும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். தண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மசாலா குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ மல்லித்தலை கொஞ்சம் போட்டு இறக்கணும்.